இன்று மதியம் 2 மணி அளவில் ஆகாய ஊர்தி வழி திருச்சி வர முயற்சிக்கிறேன். அவ்வாறு வரவியலாத பட்சத்தில் இவ்வுரையை தலைமை தாங்கும் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களை வாசிக்க செய்யவும். தனிப்பட்ட முறையில் கவிஞர் பிரியம் அவர்களின் தமிழ் கவிதையியல் சூழலில் பல பேரின் கவனத்தை ஈர்த்து வருபவர். மொழியில் உறுதிபட தெரியும் கருத்துக்கள் என்னை பெரிதும் ஈர்க்கும். மாஸ்டர் சந்துரு அவர்களிடம் முதலில் கேட்டறிந்த போது அவருடைய மாணவர்களில் ஒருவர் என்று அறிந்து கொண்டேன். என் அலுவலகத்திலே சில நேரம் இப்படி தடை ஏற்படுத்தி விடுகிறது. நான் மனமுயர்ந்து வருந்துகிறேன் என்று நிகழ்வு வர இயலாத நிலையை, அதாவது என் அலுவலக காரணத்தால் முக்கிய அலுவல் ஒன்றை முடிக்கும் நிலையில் ஏற்பட்டதால் வர இயலவில்லை என்பதை உரையாடல் அமைப்பினருக்கும் அன்பு நண்பர் அருணாச்சலம் அவர்களுக்கும் மற்றும் அம்சப்பிரியா அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் என் நன்றியும் அன்பும். விரைவில் சந்திப்போம். இப்படிக்கு தேவேந்திர பூபதி என்று அவர் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். நான் எனது உரையிலே நிறைவாக ஒன்றை சொல்வதாக சொன்னேன், ஆனால் சொல்லவில்லை. அந்த மணிப்பூரிலே கொல்லப்பட்ட போது யார் அதற்காக முயற்சி செய்தார்கள், எதற்காக முயற்சி செய்தார்கள் என்றுதான் நிறைவாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். உங்களுக்கும் தெரிந்த ஒருவர் தான். அப்படி 10 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது இரோம் சர்மிளா என்ற ஒரு மாணவி தான் முதலிலே அந்த அமைதி படையினர் அந்த மணிப்பூர் இயற்கை வளத்தை விட்டு வெளியேற வேண்டும், அந்த சட்டத்தை இந்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக அன்று நவம்பர் 2ஆம் தேதி உண்ணாவிரதத்தை தொடங்கியவர். தொடர்ந்து 500 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். அதை அவர் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார் என்று இந்திய அரசு அவரை கைது செய்து சிறைச்சாலையில வைத்தது. சிறைச்சாலையில் வைத்தும் அவர் உண்ணாநோன்பை தான் கடைபிடித்தார். அந்த புரட்சியாளர்களை ஒரு ஆண்டுக்கு மேல் சிறைச்சாலையில் வைக்கக்கூடாது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் அவரை விடுதலை செய்வதும் கைது செய்வதும், காலையில் விடுதலை செய்து மாலையில் கைது செய்வதுமாக 20 ஆண்டுகளுக்கு மேல் அவர் விரும்பி உணவை எடுத்துக் கொள்ளாமல் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இறுதி வரை உண்ணாவிரதத்திலே ஈடுபட்டு அந்த வனப்பகுதியை காப்பாற்ற வேண்டும் என்று போராடினார். உலகத்திலேயே இரோம் சர்மிளாவை போல் யாரும் இன்னவரை உண்ணாவிரதம் இருந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி இரோம் சர்மிளாவை போல்தான் இந்த இயற்கையை பாதுகாப்பதற்காக அம்சப்பிரியா அவர்களும் பிரியம் அவர்களும் இந்த முயற்சியை எடுத்தார்கள் என்று சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்று அதை இப்போது பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி.